Okay, students, good morning. So, today we will see the next topic. The last class we will see the what is polariscope and two types of polariscope used there. That is plain and circular polariscope. அது ரெண்டுமே நம்ம அனலைஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So, today we will see the stress model effect. That is effect of stressed model in a plane polariscope. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்டு மாடலில் பிளெயின்ஸ் போலாரோஸ்கோப்பில் வாட் இருக்குது நம்ம எப்படி அந்த டார்க் ஃபீல்டு பிரைட் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்குது எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது ஓகேவா. ஸோ அவர் மெயின் எய்ம் இஸ் தட் ஹவு மச் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜென்ரேட் இன்சைட் த மெட்டீரியல் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ண போகிறோம் ஒரு மாடலுக்குள்ளே பேஸ்ட் ஆன் போலாரோஸ்கோப்ஸ் ஓகேவா. ஸோ எஸ் வி டிஸ்கஸ் இன் த லாஸ்ட் கிளாஸ் தட் இஸ் பிளெயின் போலாரோஸ்கோப் ஹேவிங் two types of analyzer, that is two types of linear polarizer. There is one is called as polarizer, second one is called as analyzer. The polarizer near to the, that is analyzer nature, polarizer or linear polarizer, that is shown that one, near to the source. This is your source, source ku pakkathil irukkuradhu okay va. This is called as polarizer. Then அதிலிருந்து away from the polarization, this is called as analyzer. This is called as analyzer. last class நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் டீட்டெயிலாக ஓகேவா. ஸோ நியரஸ்டாக லைட் சோர்ஸ் இருக்கிற போலரைசர், தென் அவே ஃப்ரம் த லைட் சோர்ஸ் இருக்கிறது அனலைசர் ஓகேவா. as usual லைட் வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் லைட் சோர்ஸ் அண்ட் இட் பாஸ் டு தி போலரைசர். போலரைசரோட பிளெயின் எப்படி இருக்கும், இட் வேக்யூ ஒன்லி ஒன் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ லைன் வில் பி இந்த இடத்துல நான் உங்களுக்கு வர்ற லைட் பீமை ஏதோ ஒரு ஆக்சிஸில் மட்டும் இது போலரைஸ் பண்ணும் ஓகேவா. லைனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். லைன் சோர்ஸை வந்து ஒன்லி போலரைஸ்டு லைட் வில் பி கெட்டிங் ஒன்லி 3 ஆக்சிஸ், ஏதோ ஒரு ஆக்சிஸில் இருக்கும் அந்த ஆக்சிஸ் வில் கெட்டிங். செகண்டில் எப்படி இருக்குன்னா ஹவு இட் வில் பி பிளேஸ்ட்னா இன் ஏ டார்க் ஃபீல்ட் செட்டப் போலரைசர் ஆக்சிஸ் அண்ட் அனலைசர் ஆக்சிஸ் வில் பி என்டர்லி பர்பெண்டிகுலர் கீப் இன் 90 டிகிரியில் டிஃபரெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் இருக்கும் வச்சுக்க சிம்பிளாக ஓகேவா. 90 டிகிரியில் இருக்கும் ஓகே. ஸோ நான் போலரைசரில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் லைட்டு வருதுன்னு வச்சுக்க, அனலைசரில் என்ன இருக்கும் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இட் வுட் நாட் பாஸ் த்ரூ எனி லைட் த்ரூ தி அனலைசர். ஸோ இட் வுட் ப்ரொடியூஸ் அ டார்க் ஃபீல்டு. எந்த லைட்டும் இல்லை, இதுக்கு டார்க் ஃபீல்டு மட்டும்தான் அங்கே கிடைக்கும் அவுட்புட்டாக ஓகேவா. திஸ் இஸ் த ஜென்ரல் கான்செப்ட். that is main concept is தான் polarizer axis analyzer axis 90 டிகிரியில் kept பண்ணியிருப்பாங்க ஓகேவா. that is polarizer is kept 90 degree to the axis of the light propagation and it is transmit the light waves through the polarizer. But now the analyzer is kept 90 degree to the polarizer and it transmit the light waves in the 3R axis. இந்த ஆக்சிஸில் இருந்தால் டிரான்ஸ்மிட் பண்ணும், இல்லைன்னா நான் டிரான்ஸ்மிட் பண்ணாது ஓகேவா. ஸோ நமக்கு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு லைட் பீம் வருது, சப்போஸ் இது A1 வச்சுக்குவோம். A1 என்ன ஆகுது, தென் எகெயின் மாடலுக்குள்ளே பாஸ் ஆகுது, தென் A2 and A3 டிவைட் ஆகுது. தென் அது வந்து என்ன நம்ம கன்செப்ட் என்ன, ஆக்சுவலாக இந்த போலரைஸ் லைட் இஸ் பாஸ் த்ரூ ஏ ஸ்ட்ரெஸ்டு மாடல், இட் கிரியேட் அ டிஃப்ரெண்ட் வெலோசிட்டியில் பாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. டூ டிஃப்ரெண்ட் வெலோசிட்டி பாஸ் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்ட்ரெஸ். σ1 அண்ட் σ2க்கு ஏற்ற மாதிரி லைட் வந்து போலரைஸ் ஆகும் இன்சைட் தி மாடல். தட் இஸ் நத்திங், தட் இஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் போலாரோஸ்கோப் ஓகேவா. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் தட் ஒன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட் யூ வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் கிராஃப், திஸ் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட் லைட் சோர்ஸ் வருது, திஸ் இஸ் போலரைசர் P1 இருக்கிறது வந்து உன்னோட போலரைசர். போலரைசர் வழியாக நான் இந்த லைட் சோர்ஸ் வந்து ஒன்லி A1 ஆக்சிஸில் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கேன். That is component of the light that pass through the polarizer, then it polarized to the only one axis A1. Then is A1 and now it is transmitted to the stressed model and it is resolved into two components with respect to the principal stress direction. That is A1 இருக்கிற போலரைஸ்டு லைட்டை ஒரு மாடலுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது, அதாவது ஸ்ட்ரெஸ்டு மாடல் ஒரு ஸ்ட்ரெஸ்டு மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ரெஸ்டு ஒர்க் பீஸ்க்குள்ளே பாஸ் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் டைரக்ஷன் the light beam will be
resolved into two components depends upon the stress. That is, I am assuming that is a 2D plane, 2D stress. That is sigma 1 and sigma 2 மட்டும் தான் இருக்கு, sigma 3 இல்லைன்னு வச்சுக்க principal stress. I am assuming only two components. So sigma 1 க்கும் sigma 2 க்கு ஏற்ற மாதிரி you will get two different polarized light. ஓகேவா? ஸோ அது வந்து மாடலுக்குள்ளே பாஸ் ஆகிட்டு ஓகேவா? தென் அடுத்து என்ன ஆகுது, இந்த பட் மெயின் கான்செப்ட் என்ன, these two light beams are traveled, that is A3 and A2. A3 and A2 என்ன ஆகுது, ஆக்சுவலாக இன்சைட் photoelastic மாடலுக்குள்ளே தான் இருக்குது, மாடலுக்குள்ளே இருக்குது. and these component proportional to the stressed model, stressed model proportional தான் இருக்கும் with a different velocity. That is A2 will be traveled in one velocity, then A3 will be traveled in another velocity. Correct? As result, these two components emerged from the model with two different phases. With two different phases. அது என்ன மீனிங்னா, A2 and A3 இருக்குல்ல, A2 இருக்கு A3 இருக்கு, இந்த ரெண்டு லைட் பீமுமே டூ டிஃப்ரெண்ட் வெலோசிட்டியில் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெலோசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட் கிரியேட் டூ வைப்ரேட்டிங் காம்போனன்ட் வித் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல்டா. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்று வந்து ஜீரோ ஃபேஸில் இருந்துச்சுன்னா இது வந்து டெல்டா ஃபேஸில் தான் உனக்கு வந்து லைட் பீம்ஸு பாஸ் ஆகும். புரியுது இல்லையா? ஓகேவா? சப்போஸ் லெட்டஸ்ட் இயர் A1 A3 வச்சுருக்கேன் பாஸ் ஆகுது, அது வந்து வித் ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட கம்பேர் பண்ணது வந்து A5 and A4. இந்த கம்போனன்ட் என்ன ஆகுது, A6க்குள்ளே பாஸ் ஆகுது. A6ன்னு என்ன, ஒரு அனலைசரோட ஆக்சிஸ் வந்து A6. பட் A4க்கும் A5ஓட ஆக்சிஸ் பாருங்கள் வேறு இருக்குது, A6 வேறு இருக்குது. ஸோ அனலைசர் வழியாக அந்த வியூ பாஸ் ஆகாது. பட் வி கேன் சி, நம்ம வந்து அனலைசர் தான் என்னோட கண்டுபிடிச்சி, அது வழியாக நான் பார்க்கும்போது ஐ வில் see the A5 and A4 two phase different, two light beams with different phase. ஓகேவா? ஸோ how to find A6? அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வரதான் ரெண்டு லைன் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். A4ல் இருக்கிற வேல்யூ மைனஸ் A5ல் இருக்கிற வேல்யூ, தென் we will get the exact stress deviation or exact stress difference in the A6. Let us discuss the derivations. So first I will say the one and also we go source element in the light beam pass out, then it is divided into A1. So light source will deviate on by every we know that A1 is nothing but A cos omega t. Omega is nothing but a phase angle and t with the light time. How much time it is traveling? A sin omega. A cos omega t. That is vertical angle cos to get. You have vertical direction I am consider cos. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹன்சோட்டில் இது கன்சிடர் சைன் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அது லைட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைட்ஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஃபார் A1 = A cos omega t. அண்ட் த லைட் வெக்டர் ஒரு மாடலுக்குள்ளே பாஸ் ஆகுது. அடுத்தது கரெக்டாக சேர்ந்த மாடல் ரிலோவல் டு டூ காம்பனன்ட் A2 and A3 with differential angle of phi. With the differential angle phi angle deviate ஆகுது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஓகேவா? A1 வந்து வர்டிகலாக இருக்குது, அதிலிருந்து A2 கிரியேட்டட் ஆங்கிள் phi, A2 ஏதோ ஒன்று A2 கிரியேட்டட் ஆங்கிள் phi கம்பேர் வித் A3 வந்து எவ்வளோ ஆங்கிளுக்கு டிவைட் ஆகுதோ பார்க்கலாம். ஓகேவா? therefore A2 = A1 cos phi, then A3 = A1 sin phi, A1 sin phi. ஓகேவா? ஸோ we already இதெல்லாம் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க நம்ம. ஓகேவா? இப்படி இருக்குது என்னோட லைட் சோர்ஸு. இந்த லைட் சோர்ஸை திஸ் இஸ் A1 கோர்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்க, திஸ் இஸ் phi, therefore this is A2, this is A3, therefore this one is A1 cos phi, this one is A1 sin phi. Okay, therefore we know that A = cos omega t, so substitute over here we will get A2 = A cos omega t into sin phi and A3 = A sin omega t into sin phi. ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு கம்போனன்ட் ஃபோட்டோ இலாஸ்டிக் மாடலுக்குள்ளே இருக்கிற ரெண்டு கம்போனன்ட் ஆஃப் தி லைட்ஸ். ஓகே, இதை நான் ஸ்ட்ரெஸ்டு மாடலுக்குள்ளே ப்ரொபகேட் ஆகிட்டே இருப்பேன், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எப்படி ட்ராவல் ஆகும்? வித் டூ டிஃப்ரெண்ட் வெலோசிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இட் ரிசல்ட்ஸ் ரெண்டு கம்போனன்ட் இருக்குல்ல, A2 and A3 டூ கம்போனன்ட்ஸ் இருக்குல்ல. ஓகேவா? இஸ் அவுட் ஆஃப் தி ஃபேஸ், அதாவது அங்கேருந்து லீவ் ஆகும்போது
ஓகேவா. லீவிங் த மாடல், மாடல்லேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, மாடலுக்குள்ளே வந்து A2 and A3 வந்துருக்கு, மாடல் விட்டு வெளியே வரும்போது ரெண்டுமே ரெண்டு ஃபேஸில் இருக்கும். ரெண்டு ஃபேஸில் இருக்கும்னா வித் ரெண்டுமே ரெண்டு லைட் ஃபேஸில் இருக்கும். ஒன்று வந்து 0ன்னு வச்சுருக்கேன், இன்னொன்று ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டெல்லுன்னு வச்சுருக்கேன், டெல்லில் இருக்கும். ஓகேவா. அதாவது என்ன கான்செப்ட்னா, ஹியர் A4 A2 and A3 இருக்குது, ரெண்டு கம்போனன்ட் கிட்ட. ஓகேவா. ரெண்டு கம்போனன்ட் A2 and A3 இருக்குது. அந்த A2 கம்போனன்ட் இருக்குல்ல, ஆர் A3 கம்போனன்ட் வச்சுக்க. A3 கம்போனன்ட் வந்து அப்படியே வெளியே வருது A5வா. A3 வந்து அப்படியே வெளியே வருது A5வா. A3 எப்படி இருக்கோ அது எக்ஸாக்டாக வெளியே வருது. A2 component என்ன ஆகுதுன்னா, it having some phase difference del and it come out from the model. A2 component, A2 அது நீ அசியூம் பண்ணுறதா, பிரச்சனை இல்லை. A2 தான் A3 தான், நான் வந்து A2 இப்போ வர்றேன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ A2 is divided into del angle add ஆகி வெளியே வருது. ஓகேவா. A4 ஸோ இதாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க A4. ஸோ assume that the so for vibrating component பார்த்தீங்கன்னா A4 equal to A cos, அது பாருங்கள் A2 பாருங்கள், A4 பாருங்கள் என்ன இருக்குது, ஒமேகா டி கூட டெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கூட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஏடாக இருக்கும் பாருங்க. ஓகேவா. A cos phi divided by A5 into sin phi. ஓகே. இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் this light is entered into your analyzer. ஓகேவா. on entering into the component A6 allowed to emerge. A6 through axis இருக்கிறது மட்டும் allow பண்ணும், த்ரூ A6 வழியாக போகிறது மட்டும் allow பண்ணும். ஓகேவா. therefore A4 and A5 compared to A6 பார்த்தோன்னா, A4 இருக்குல்ல, A4 A6 பாருங்கள் நம்ம டயக்ராத்தில் எங்கே இருக்குது, this is A6, this is A4, this is A5. ஓகேவா. therefore A4 into sin phi, இது phi. ஓகேவா. ஸோ அப்போ this is equal to 90 minus 5, கரெக்டாக. இது phi, இது வந்து 90 minus 5. therefore 90 minus 5 என்னன்னா sin phi, cos 90 minus 5 is nothing but sin phi னு வரும். ஓகேவா. therefore A4 sin phi minus A5 sin phi. A4 அது எதுவும் யோசிக்காது, A6 equal to A4க்கு A5க்கு இருக்கிற வேரியேஷன் வச்சுக்கோ. therefore A4 sin phi minus A5 cos phi. ஓகேவா. therefore A4 நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், A5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண ஒன்றாவும் A6 equal to A5 cos சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் காமனாக இருக்குது, sin phi cos phi காமனாக இருக்குது, கரெக்டாக. sin phi cos phi காமனாக இருக்குது, காமனாக வெளியே எடுத்துட்டீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. we know that A cos phi cos A cos B எத்தனை எவ்வளோ, 2A cos A cos Bன்னு வரும். தட் இஸ் இங்கே ஏன்னு இருக்குது. therefore A/2 into sin 2 phi நல்லா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கடைசி you will get A6 equal to okay, you will get A6 equal to A4 sin minus A sin 2 phi sin del by 2 into sin omega t plus del by 2. So here I am assuming that A6 equal to minus B into sin omega plus del t. That is in the full component இருக்குல்ல, this all component I am considered as a B. This all component is I am considered as a B. That is minus B sin omega t plus del t del by 2t. So this is for A6. Okay. Here B component, it is called as amplitude of the light vector. B is nothing but your amplitude of the light vector. Okay, light vector amplitude. Okay, so amplitude and intensity நம்ம measure பண்ணனும் வச்சுக்கோங்க. ஏன்னா intensity of the light is nothing but a stress generator. So I am going to measure the intensity of the light. என்ன பண்ணனும்னா உன்னோட amplitude of the emerging light ஸ்கொயர் பண்ணனும். That is intensity of light is nothing but b square. Therefore a square sin 2 phi into sin del by 2. Okay வா. So இந்த intensity of the light வந்து கேரியர் பண்ணிட்டோம். இதில் வந்து with different angle வந்து எவ்வளோ உனக்கு வருதுன்னு we can find it. ஓகே, இந்த இடத்துல I equal to a square sin 2 phi into sin square del phi. இந்த phiன்னு இருக்கிறது என்ன சொன்னோம், மாடல் என்ட்ரு ஆகிற லைட்டோட ஆங்கிள், கரெக்டாக. தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ரெஸ் டிவியேட் ஆகுதில்ல, சிக்மா 1 சிக்மா 2 எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட் வில் பி டிவியேட் இன்டு 2 டைரக்ஷன் ஒரு ரிசல்ட் டு 2 டைரக்ஷன் சொல்லிட்டு அந்த phi. தென் டெல் என்ன இருக்குது, மாடலுக்குள்ளே பாஸ் ஆகும்போது இருக்கிற அந்த 2 லைட்ஸ்க்குள்ளே இருக்கிற
டிஃப்ரென்ஸ். தட் இஸ் அது வெளியே விட்டு வர்ற ஆங்கிள் வச்சுக்க சிம்பிளாக. வெளியே வரும்போது ரெண்டும் நம்ம எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. தட் இஸ் நத் பட் அது ரெண்டு தெரிஞ்சுன்னா we can find the intensity of the light. That intensity of the light is proportional to the stress inside the material. இது எப்போ 0 ஆகும்னு பார்க்கலாம். 5 வேல்யூ வச்சுக்க. 5 வேல்யூ 0 ஆகும்போது sin 0 0, தென் sin 90 is 0. அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன்னா டெல் வேல்யூ வந்து 0 ஆகும். தட் இஸ் 2π வச்சுக்க. 2π into mன்னு கொடுத்து m வந்து 1 2 3 4 வச்சுக்கோ. 2mπ del value. that is 0 na 0, 1 ன்னு வச்சா 2π, 2 ன்னு வச்சா 3π, 4π, 3π, 4π, 5π எல்லாத்துக்குமே sin value வந்து 0 தான். ஓகேவா? that is depends upon the phase. ஓகேவா? so first condition பார்த்தா என்ன கொடுத்திருக்கோம்? 5 angle basically. that is light excitation occurs at a point when the direction of the principal stress coincide with direction of the polarizer and analyzer. ஓகேவா? அதாவது புரியுது இல்லையா? என்ன கொடுத்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லைட் எக்ஸைட்டேஷன் observed when the direction of the principal stress, that is sigma 1 ஓட direction, it will be coincide with the direction of polarizer and analyzer. அது ஒரு கண்டிஷன். ஓகேவா? கோயின்சைட் ஆகுது, ரெண்டுமே கோயின்சைட் ஆகுதுன்னு அர்த்தம். கோயின்சைட் ஆகுது. தட் இஸ் நம்மளோட A3 ஓட கண்டிஷன். A3 and A4 இருக்கா? A3 and A5. there is no phase difference. phase difference எதுவுமே இல்லை. del phase difference இல்லை. இல்லாமல் A3லேருந்து A5 மாறிட்டுல. ஓகேவா? பாஸ் விட்டு வெளியே வரும்போது, மாடல் விட்டு வெளியே வரும்போது. ஓகேவா? these locus of the point when it is called as isoclinic. புரியுதுல்லையா? எந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. அதோட மீனிங் என்ன? போலரைசர்லேருந்து வர லைட்டோட டைரக்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸோட லைட்டோட டைரக்ஷன், அனலைசரில் வர லைட்டோட டைரக்ஷன் மூணுமே என்ன இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஃபேஸில் இருக்குது. that is called as isoclinic. செகண்ட் கண்டிஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? A2லேருந்து A4 மாற்றுது வித் டெல் ஆங்கிள் ஏடாவது. ஓகேவா? that is light excitation occurs at a point when the relative phase difference is equal to 2mπ. relative phase difference வந்து 2mπ இருக்கு. the locus of the point of is called as isochromatic. இது இல்லையா? isochromatic. இது வந்து டார்க் ஃபீல்டு அனலைஸ் பண்ணுறோம். டார்க் ஃபீல்டுனா ரெண்டுமே நான் 90 டிகிரியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகேவா? புரியுதில் ஐடியா புரிஞ்சு இல்லை? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வில் சி தி இதே தான், பட் என்ன இருக்குது? சர்க்குலர். இதில் வந்து வில் சி தி பிளெயின் போலரோஸ்கோப்னு போடுறோம். ஸோ சர்க்கிள் போலரோஸ்கோப்புக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? அனலைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஹவு த வேரியேஷன் பி. ஓகேவா? புரியுது இல்லையா? இது பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா எனி டைம் யூ கேன் ஆஸ்க். ஓகே.